Hi students, welcome to learning page. இன்னைக்கு பார்க்க போகிறது matrices example 19 பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பாருங்க. A equal to 0 minus 3 1 4 அப்படிங்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. B equal to minus 2 minus 3 0 minus 1ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா AB the whole inverse equal to B inverse into A inverse அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது AB the whole inverse equal to B inverse into A inverse. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா. AB the whole universe. ஸோ AB the whole inverseக்கு என்ன ஃபார்முலா வரும், இந்த இடத்துல ஏன்னு சொல்லி நினச்சிக்கிடுங்க. ஸோ 1 டிவைட் பை டிட்டர்மின் A, ஏக்கு பதிலாக AB இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் A, ஏக்கு பதிலாக AB. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஃபார்முலாவில் என்ன கண்டுபிடிக்கணும், AB கண்டுபிடிக்கணும். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 0 minus 3 1 and 4 இன்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, minus 2 minus 3 0 minus 1. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும், தென் ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணுமா. ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 0 இன்ட்டு மைனஸ் 2 0 ப்ளஸ் minus 3 into 0 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் இடத்துல எழுதணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணுமா. ஸோ ஃபஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 இன்ட்டு மைனஸ் 3 0 ப்ளஸ் minus 3 இன்ட்டு மைனஸ் 1, ஸோ ப்ளஸ் 3. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிச்சுட்டு ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா. செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, 1 4 இருக்குது, இங்கே minus 2 0 இருக்குது. ஸோ 1 minus 2ஓட மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் 4 0ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 minus 2ஓட மல்டிப்ளை பண்ணால் minus 2 ப்ளஸ் 4 0ஓட மல்டிப்ளை பண்ணால் 0. தென் அதே செகண்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். 1 minus 3ஓட மல்டிப்ளை பண்ணால் minus 3, தென் ப்ளஸ் 4 minus 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்ட்டு minus 1 minus 4. தென் ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். 0 ப்ளஸ் 0 0, 0 ப்ளஸ் 3 3, minus 2 ப்ளஸ் 0 minus 2, தென் minus 3 ப்ளஸ் minus 4 that is equal to minus 7. ஸோ நமக்கு வந்து ஏயும் பிஏ மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0 3 minus 2 minus 7 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும். தென் இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா, டிட்டர்மின் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபிக்கு டிட்டர்மின் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மின் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிருக்க ஏபிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மின் 0 3 minus 2 and minus 7. ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படிமா டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 0 இன்ட்டு மைனஸ் 7 0 மைனஸ் minus 2 இன்ட்டு 3 minus 6. ஸோ என்னம்மா வரும், 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 6. அதாவது டிட்டர்மின் ஏபிங்கிறது 6ன்னு கிடச்சிருக்கு. தென் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபிக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், தென் அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா, ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 0 3 minus 2 minus 7 இருக்குது. இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா கோஃபேக்டர் தேவை. கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்கேன், டயக்னலை மாற்றி எழுதணும். ஸோ minus 7 0, இந்த ரெண்டையும் மாற்றி எழுதும்போது அதுக்கு ஆப்போசிட் சைனோட மாற்றி எழுதணும். தட் மீன்ஸ் -2 இங்கே வரும்போது +2ன்னு வரும், 3 இங்கே வரும்போது -3ன்னு வரும். தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா, அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுங்க -7 2, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுங்க -3 and 0. இதுதான் எழுதுமா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி.
ஸோ இதை அப்படியே ஃபார்முலாவில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். AB the whole universe that is equal to 1 divide by determine AB நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 6 கிடைச்சிச்சு into adjoint of AB அப்படிங்கிறது -7 -3 2 and 0. இதாம்மா லெஃப்ட் சைடில் உள்ள கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். AB the whole universe that is equal to 1/6 -7 -3 2 and 0. தென் ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதி வச்சுருக்கோமா. ஃபஸ்ட்டு என்ன ரைட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பி யூனிவர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 டிவைட் பை டிட்டர்மின் பி இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும், தென் இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட் டிட்டர்மின் கண்டுபிடிச்சிடலாமா. டிட்டர்மின் பி தட் இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸை டிட்டர்மின்குள்ளே எழுதுங்க -2 -3 0 அண்ட் -1. என்ன பண்ணணும், 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -2 × -1 + 2 -0 into anything that is equal to 0. So 2 - 0 2. ஸோ டிட்டர்மின் பி அப்படிங்கிறது 2ன்னு கிடச்சிருக்குமா. தென் இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் பிக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர். தென் அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர்னா இணைக்காரணின்னு அர்த்தம், அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ்மா. 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு இணைக்காரணி ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் -1 and -2. இதை இங்கே வரும்போது இந்த ரெண்டையும் மாற்றி எழுதும்போது ஆப்போசிட் சைனோட மாற்றி எழுதணும். -3 இங்கே வரும்போது +3ன்னு வரும். தென் 0 இங்கே வரும்போது 0க்கு சைன் கிடையாது, ஸோ 0. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுங்க -1 0வை ஃபஸ்ட்டு காலம் எழுதுங்க -1 and 0. 3 and -2வை செகண்ட் காலம் எழுதுங்க 3 and -2. இதுதான் நமக்கு என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. தென் அதை அப்படியே ஃபார்முலாவில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்கம்மா. பி யூனிவர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மின் பி அப்படிங்கிறது நமக்கு 2ன்னு கிடச்சிச்சு. 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படிங்கிறது -1 3 0 -2. தென் என்ன கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஏ யூனிவர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை determine A into adjoint of A. ஸோ ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதா ரைட் சைடில் உள்ள ஆன்சர். பி யூனிவர்ஸ் இன்ட்டு ஏ யூனிவர்ஸ்மா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 -3 1 and 4. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மின் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மின் ஏ ஈக்குவல் டு determine 0 -3 1 and 4 that is equal to 0 into 4 0 minus 1 into -3 -3. ஸோ இங்கே வரும்போது +3ன்னு வரும். 0 + 3 3. ஸோ டிட்டர்மின் ஏ கண்டுபிடிச்சிட்டோமா. தென் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமா. கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது. 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் சிம்பிள். இந்த ரெண்டையும் மாற்றி எழுதணும் 4 0. இந்த ரெண்டையும் மாற்றி எழுதும்போது ஆப்போசிட் சைனோட மாற்றி எழுதணும். 1 இங்கே வரும்போது -1ன்னு வரும். -3 இங்கே வரும்போது +3ன்னு வருமா. தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுறது தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 4 -1ங்கிற ரோ காலம் எழுதும்போது 4 -1ன்னு வரும். தென் 0 3 0வை செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக 3 and 0ன்னு எழுதிடலாம். இதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேம்மா. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 டிவைட் பை டிட்டர்மின் ஏ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது 4 3 -1 0. ஓகேம்மா. இப்போ நமக்கு ரைட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி யூனிவர்ஸ் இன்ட்டு ஏ யூனிவர்ஸ். அதாவது கண்டுபிடிச்ச பி யூனிவர்ஸையும் ஏ யூனிவர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேம்மா. பி யூனிவர்ஸ் அண்ட் ஏ யூனிவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். பி யூனிவர்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1/2 -1 3
0 மைனஸ் 2 இன்ட்டு ஏ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது 1/3 4 3 மைனஸ் 1 0ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்பரே மல்டிப்ளை பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு 1/3 1/6. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் 1 3 0 மைனஸ் 2 4 3 minus 1 0 that is equal to 1/6. ரெண்டு மேட்ரிக்ஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அதாவது மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 தென் மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 தென் ப்ளஸ் 3 இன்ட்டு 0 0 தென் செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 0 இன்ட்டு 4 0 ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 தென் 0 இன்ட்டு 3 0 ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 0 0. ஸோ 1/6 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 3 சாரி மைனஸ் பண்ணி எழுதணும். தட் மீன்ஸ் ஆட் பண்ணி எழுதணும். மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 3 ப்ளஸ் 0 மைனஸ் 3 0 ப்ளஸ் 2 2 0 ப்ளஸ் 0 0. ஸோ நமக்கு பி யூனிவர்ஸ் ஏ யூனிவர்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1/6 மைனஸ் 7 மைனஸ் 3 2 அண்ட் 0 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே ஏபி த ஹோல் யூனிவர்ஸ் 1/6 மைனஸ் 7 மைனஸ் 3 2 0ன்னு ப்ரூவ் பண்ணி வச்சோமா. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பி யூனிவர்ஸ் இன்டு ஏ யூனிவர்ஸ். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடுங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடில் உள்ளது ப்ரூவ் பண்ணிட்டோமா. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி தொடர்ந்து சம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.